கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனங்களே, இந்த ஞாயிறு விருந்துக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நான் நம்பின எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க. இனி யார் தான் இந்த பிரச்சனையிலிருந்து என்னை கை தூக்கி விடுவது? இந்த காரியத்தை நான் எப்படித்தான் ஜெயிப்பது? தனிமையா பலவீனமா ஃபீல் பண்றேன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் இன்று உங்களோடு பேசுவது யோசுவா 1:5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த தேவன் மோசேயை தெரிந்து கொண்ட போது மோசே மிகவும் பயந்து சாக்கு போக்கு சொல்லி அந்த அழைப்பிலிருந்து விலக நினைத்தார். தேவனோ திரும்ப திரும்ப அவரை பலப்படுத்தி துணைக்கு ஆரோனையும் அனுப்பி அநேக அற்புத அடையாளங்கள் அவர் மூலம் செய்து அவரை பலப்படுத்தி அவரை அனுப்பி வைத்தார் பார்வோனிடத்தில். இதன் விளைவாக மோசேயும் பலன் கொண்டு அந்த ஜனங்கள் எவ்வளவு முறுமுறுத்தாலும் அவருக்கு எதிராக கல்லெறிந்தாலும் மிகவும் பொறுமையோடு சாந்தத்தோடு அவர்களை அநேக அற்புத அடையாளங்கள் மூலமாக நடத்தி கொண்டு வந்தார். அந்த நேரத்தில் யோசுவாவுக்கு அவர் பயிற்சி கொடுத்து கொண்டே இருந்தார். இவருக்கு பிறகாக யோசுவா இந்த மக்களை நடத்துவார் என்று தேவன் நியமித்த பிரகாரமாக அவருக்கு சகல பயிற்சிகளையும் கொடுத்து நடத்தி கொண்டே வந்தார். அதன்படி யோசுவாவும் மோசேக்கு மிகவும் கீழ்ப்படிந்து அவருடைய யுத்தங்களை செய்து ஜெயித்து அவருடைய பிரமாணங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு முன்மாதிரிகளை கற்றுக்கொண்டு நடந்து வந்து கொண்டே இருந்தார். பாதி வழியிலே மோசே இறந்து போனான். மிகப்பெரிய ஜனக்கூட்டம் மோசேயை நோக்கி முறுமுறுத்து மோசேக்கு எதிராக கல்லெறிந்த கூட்டம். யோசுவாவோட இருதயம் மிகவும் பலவீனப்பட்டு பயந்து திகைத்து இந்த பெரிய கூட்டத்தை என்னால் எப்படி நடத்த முடியும்னு சொல்லி திகைத்து போயிருந்தார். உபாகமம் 34:9 படி யோசுவா மோசேவால் அபிஷேகிக்கப்பட்டு ஞானத்திலும் ஆவியிலும் நிறைந்தவராய் காணப்பட்டிருந்தார். ஆனாலும் சூழ்நிலை பார்த்து யோசுவா பயந்த நேரத்தில் தானே தேவன் அவரோடு பேசுகிறார். மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன், உயிரோடு இருக்கும் வரைக்கும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் என்று வாக்கு பண்ணினார். ஆனால் இங்கு சூழ்நிலை வேறு, தேவனுடைய வசனமும் வேறு. நம்ப முடியாத அளவுக்கு மிகப்பெரிய டாஸ்க் அவருக்கு இருந்தது. இந்த சூழ்நிலையில் தானே தேவன் யோசுவாவை பலப்படுத்தினார். வசனம் 6, 7, 9 வசனங்களில் நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நிச்சயமா நீ போராட எல்லாம் நான் உன் கூட தான் வரேன், நிச்சயமா உன்னை ஜெயிக்க வைப்பேன்னு சொல்லி கர்த்தர் திரும்ப திரும்பமாக அவரை பலப்படுத்தி கொண்டே இருந்தார். அது மட்டுமல்லாமல் நியாயப்பிரமாணத்தை விட்டு விலகும் போது தோல்வி நிச்சயம். 7ஆம் வசனத்திலே அதை சொல்லி மிகவும் பலம் கொண்டு தினமனதா இருன்னு சொல்லி கர்த்தர் அவரை உற்சாகப்படுத்தினார். தேவன் சொன்ன மாத்திரத்திலே 10ஆம் வசனம் யோசுவா எழுந்து ஜனங்களின் அதிபதிகளை நோக்கி பேச ஆரம்பித்தார். அவர் பேசின போது மோசேக்கு எப்படி பயந்தார்களோ அதே போல யோசுவாவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர்களும் சேர்ந்து நீங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்யறோம், ஆனா நீங்க மட்டும் பலம் கொண்டு திடமனதாயிருன்னு சொல்லி அவர்களும் அவருக்கு ஒத்துழைத்து பலப்படுத்தினார்கள். ஆனால் இந்த யோசுவாவின் சரித்திரத்தை பார்க்கும்போது நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லைன்னு சொன்னாங்க. மோசேயை போத்து அந்த ஜனங்க அவ்வளோ முறுமுறுத்தாங்க, கல்லெறிஞ்சாங்க. ஆனா யோசுவாவை பார்த்து அவங்க முறுமுறுத்ததா தெரியவே இல்லை. அவர் ஜனங்களே அவருக்கு அவ்வளவா கோஆபரேட் பண்ணாங்க. 2வது எதிரிகளை எல்லாரையும் தும்சம் பண்ணினார். எல்லாரும் அவர் கண்களுக்கு வெட்டுக்கிளிகளை போலவே இருந்தார்கள். தேவன் அவரை பலப்படுத்த பலப்படுத்த அவரும் ஜெயத்தின் மேல் ஜெயம் எடுத்துக்கொண்டே இருந்தார். மோசே அநேக அற்புத அடையாளங்களை செய்தார். ஆனால் யோசுவாவோ இயற்கையே நிறுத்தினார். சூரியனை நில் என்று சொன்னார், அது நின்றது. பூமியில யாருமே அதற்கு முன்பும் பின்பும் செய்ததில்லை. அறிவியல் பூர்வமான உண்மையாகவும் இது இருக்கிறது. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் மோசையோட இருந்த மாதிரி உன் கூடயே இருப்பேன்னு சொல்றாரு.
செங்கடலை பிளக்கும் போது இதுவரை வரலாறு காணாத ஒரு அதிசயம் அப்போது தேவன் மோசேயோடு இருந்தார். இங்கே யோர்தானை பிளக்கும் போது தேவன் யோசுவாவோடு இருந்து அதே அதிசயத்தை திரும்பவும் செய்தார். அது மட்டுமல்ல, போராடாம சுத்தியலால பீரங்கியால உடைக்காம எரிகோ மதிலும் விழச்செய்யும் மிகப்பெரிய அதிசயத்தையும் யோசுவாவை பலப்படுத்தி அதன் மூலம் கர்த்தரே இறங்கி செய்தார். இப்படியாக மோசேவோடு இருந்து செய்ததை போல யோசுவாவோடும் இருந்து தேவன் செய்தபடியினால் அந்த கானானுக்குள் அந்த ஜனங்களை கொண்டு சேர்த்து அந்த டாஸ்கை முடிய செய்ய யோசுவாவை தேவன் அதிகமாய் பலப்படுத்தினார். யோசுவாவும் பலப்பட்டு தேவன் தந்த டாஸ்கை முடிச்சார். ஆமாங்க, ஒரு டாஸ்கை நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல கர்த்தருக்குள் நம்மளை பலப்படுத்தி கொண்டு திடப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. சிக்லாக்க பிடிக்க முன்னாடி எல்லாவற்றையும் இழந்த தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்ட பிறகு அந்த ஏரியாவுக்கு போய் எனிமீஸ் எல்லாம் ஜெயித்து தன் மக்களை திரும்ப கொண்டு வந்து கொள்ளையாடி கொண்டு வந்தார். பலவீனமான கிதியோன், ஆனால் தேவனோ அவரை பராக்கிரமசாலி என்று ஒரு பாசிட்டிவ் வைபை கொடுத்து அவர் கேட்ட எல்லா அதிசயங்களையும் நடத்தி 300 நக்கி குடிக்கிற வீரர்களை கொண்டு பலவானான சத்துருக்களை அடித்து உடைத்து ஜெயத்தை கொடுத்தார். கிதியோன் தன்னை கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை கொண்டு பலப்படுத்தாதிருந்தால் அவரும் கடைசி வரைக்கும் ஒரு தொடநடுங்கியதா இருந்திருப்பார். இயேசுவானவர் எடுத்துக் கொள்ளப்படும் முன்பாடி தன் சீஷர்களை பலப்படுத்தியே இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அதே மாதிரி கெத்செமனேயில் மிகப்பெரிய சிலுவையின் கோரத்தை இயேசு கிறிஸ்து சுமக்கும் முன்னாடி தேவ தூதர்கள் வந்து அவரை பலப்படுத்தினார்கள். பெந்தகோஸ்தே நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் மூலம் சீஷர்கள் பலப்படுத்தப்பட்டபடியினால் அவர்கள் பலன் கொண்டு ஊரெங்கும் சாட்சிகளாய் சுற்றித் திரிந்தார்கள். சங்கீதம் 68:28 உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார், தேவனே நீர் எங்கள் நிமித்தம் உண்ட பண்ணினதை திடப்படுத்தும்னு சொல்லிருக்கு. வசனம் 35 ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர், தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிரு. ஆமாங்க, நமக்கு முன்னாடி இருக்கிற சவால் டாஸ்க் ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கலாம். நம்முடைய சத்துருக்கள் அதை விட பலவான்களாகவும் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனா தேவன் வாக்கு கொடுத்தாருன்னா கொடுத்தது கொடுத்ததுதான். ஏன்னா அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சித்தப்படிதான் நம்ம போறோமான்றதை ரீசெக் பண்ணிக்கிட்டு அவர் வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு போகும் முன்னாடி நம்ம உட்கார்ந்து நம்மளை பலப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்குது. நாம எப்ப பார்த்தாலும் எல்லாவற்றையும் நெகட்டிவா பேசிக்கிட்டே இருந்தோம்னா சத்ருவானவன் ஜெயிச்சிடுவான். விசுவாசம்ன்றது காணப்படாதவைகளின் நிச்சயம். நம்ம ஒரு விஷயத்த பார்க்கலனாலும் பரவாயில்ல, தேவனை நம்பி அவர் வாக்குகளை நிறைவேற்றும் போது நிச்சயமாக நம்மை அவர் பலப்படுத்துவார். அதற்கு முன்னாடி கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்ற மாதிரி நம்மை நாம் கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்ள பலப்படுத்திக் கொண்டு பயத்தை புறம்பே தள்ளி தேவன் சொல்லும் வழிநடத்தில் போகும்போது சவாலை மீட் பண்றதும் ஈஸி, சத்ருவை ஜெயிக்கிறதும் ஈஸி. ஒரு விஷயங்க, நம்ம இன்னும் நூதனமானவங்க கிடையாது. யாருக்கும் நடக்காதது நமக்கு நடக்க இல்லை. மோசே கூட இருந்தது போல உன்னோடு இருப்பேன்னு சொன்னாருன்னா மோசே கிட்ட செய்த அதிசயங்கள் ஏராளம்னா யோசுவா மூலம் செய்த அதிசயங்களும் ஏராளம் ஏராளம். நமக்கு முன்னாடி அநேக முன்னோர்கள் நாம பார்க்கிற இந்த சவாலையும் இதை விட பெரிய சவாலையும் சந்திச்சிருக்காங்க. அவங்கள தேவன் நிறைய காரியங்களை விடுவிச்சு ஜெயிக்கவும் வச்சிருக்காரு. அதே மாதிரி தாங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு செய்தது மாதிரி கர்த்தரும் உங்க கூட இருந்து உங்களை சகல காரியத்துல இருந்து தப்புவிக்க போறது நிச்சயங்க. நிச்சயமா ஒரு காரியத்துல கூட உங்களை அவர் கைவிடவே போறதில்ல. உங்களை நீங்க பலப்படுத்தி கொள்ளுங்க. வசனத்தின் மூலமாக உங்க டாஸ்க் சந்திங்க. தேவன் உங்களோடு இருக்கிறார், ஜெயிப்பீங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர் என் முன்னோர்களோடு இருந்து நீர் அதிசயங்கள் அநேகம் செய்திருக்கிறீர். இப்போது நான் சந்திக்கும் சவால் எனக்கு மிக மிக பெரியதா இருந்தாலும் எனக்குள் இருக்கும் கர்த்தர் நீர் அதைவிட பெரியவராயிருக்கிறீரையா. நீர் என்னை பலப்படுத்தும், நானும் என்னை உமக்குள்ளாக திடப்படுத்திக் கொண்டு இதை சவாலை சந்திக்க போறேன்ப்பா. கூட இருந்து ஜெயத்தை தாரும். நீர் கொடுத்த வாக்குகளுக்கு நன்றி. இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.